ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 12 சாப்டர் 3 தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் தான். ஸோ அதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனா என்ன பார்ப்போம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா என்ன எக்ஸ்பிரஷனா என்ன பார்த்துக்கலாம். ஈக்குவேஷனா என்ன நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். எது லீனியர் ஈக்குவேஷனா இருக்கலாம் இல்ல கியூபிக் ஈக்குவேஷனா இருக்கலாம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் x ஸ்கொயர் plus 3x minus 10 is equal to 0. இப்படி ஒரு ரெண்டு விஷயத்தை ஈக்குவேட் பண்றதுல இதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன் இருக்கு. அதே எக்ஸ்பிரஷனா இப்படி ஈக்குவேட் பண்ணாம ஜஸ்ட் x ஸ்கொயர் plus 3x minus 10 அதோட ஸ்டாப் பண்றோம் இல்லையா, ஈக்குவேட் பண்ணாம இருக்கு இல்லையா, அதுதான் வந்து எக்ஸ்பிரஷன். சரியா. இப்போ இதோட ரூட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம். இதோட ரூட் எப்படி கண்டுபிடிப்போம். -10 அப்புறம் இங்க +3 வரணுமா, 5 2s are 10 வந்துருச்சு. ஆனா எனக்கு இங்க வந்து பாசிட்டிவ்ல வேணும். ஸோ வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் தான் நான் நெகட்டிவ் சைன் போட்டுக்கிறேன். +5 -2. பட் அதை நான் ரூட்டா எடுத்து எழுதும் போது சைன்ஸ் கெட்ஸ் சேஞ்ச். +5 இருக்கிறது -5 மாறும், -2 இருக்கிறது +2 மாறும் இல்லையா. புரிஞ்சுச்சா. இப்போ ஜென்ரலா நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேவா. எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். நமக்கு ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை ரூட்ஸ் இருக்கு, 1 2, அதாவது -5 and +2 ரெண்டு ரூட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ரூட் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம எப்படி ஜென்ரலா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். சம் பண்ணுவோம், அடுத்து ப்ராடக்ட் பண்ணுவோம். சம் பண்றதுனா என்ன, கொடுத்துருக்கிற ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணுவோம். -5 + 2 is -3. இப்போ ப்ராடக்ட் பண்றோம். -5 × 2 is equal to -10. சரிங்களா. சம் கொடுத்துருக்கிற ரெண்டு ரூட் வச்சு சம் கண்டுபிடிச்சு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு ஃபார்மேட் எழுதுவோம் இல்லையா. எப்படி எழுதுவோம் ஒரு ஃபார்மேட். ஒரு ஃபார்மேட் என்ன, x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டூ x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா. இதுதானே ஜென்ரல் ஃபார்மேஷன். ஹவு டு ரெப்ரசென்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம அதே மாதிரி எழுதுவோமா. ரூட் வந்து கண்டுபிடிச்சோம். சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட் நமக்கு என்ன கிடைச்சது, -3 கிடைச்சது. ஆல்ரெடி மைனஸ் இருக்கு, அதனால -3 இங்க x இருக்கு. x ஸோ யார் ஆடிங் x அப்புறம் இங்க பிளஸ் ப்ராடக்ட் என்ன வந்திருக்கு, -10 is equal to 0. ஸோ சைன்ஸ்லாம் மாத்தினா x ஸ்கொயர் பிளஸ் 3x minus 10. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தது வந்துச்சா. அதாவது ரெண்டு ரூட் கொடுத்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னா இப்படிதான் ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் ஜென்ரல் நம்ம இப்படிதான் ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா. இப்போ இந்த சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்க்கு பதிலா நம்ம வந்து என்ன கன்சிடர் பண்ண போறோம்னா சமேஷன் 1 சமேஷன் 2 அப்படின்னு கன்சிடர் பண்ண போறோம். சரிங்களா. சமேஷன் 1 சமேஷன் 2. சமேஷன் 1னாலும் ஜஸ்ட் ஆட் தான் பண்ண போறோம். ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சது, -3 கிடைச்சது. ப்ராடக்ட் பண்ணா சமேஷன் 2 நமக்கு என்ன கிடைச்சது, -10 கிடைச்சது. ஆனா இந்த ஃபார்மட்ல நம்ம எழுதும்போது என்ன ஃபார்மட்ல எழுதுவோம்னா x ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் 1 into x plus summation 2 is equal to 0. என்ன ஃபார்மட்ல எழுதுறேன்னு புரியுதா. சமேஷன் 1 indicates sum of the roots and summation 2 indicates product of the roots. sum of the root product of the root முன்னாடி எழுதிருப்போம் இல்லையா. தியரிஸ் ஆஃப் ஈக்குவேஷன் பார்க்கும்போது அதுக்கு நம்ம ஒரு நேமிங் கொடுக்குறோம். சமேஷன் 1 சமேஷன் 2. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்ப்போம். ஜென்ரலா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னா ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா. இப்போ வந்து ரூட்ஸ் பார்ப்போம். I'm just considering the two roots. ஏன் இங்க 2 roots இருக்கு, because இதோட highest power இங்க 2 தான். 2 வந்தா தான் அதுக்கு பேர் தான் வந்து quadratic equation அர்த்தம். நான் வந்து alpha and beta இப்படி 2 roots எடுத்துட்டேன். summation 1 is equal to என்ன, alpha plus beta. summation 2 is equal to alpha beta. சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து ரூட் கண்டுபிடிக்கணும். அப்ப கொடுத்திருக்க ஈக்குவேஷன் வந்து alpha beta அந்த ரூட் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா சமேஷன் 1னா எப்போதுமே மைனஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் மைனஸ் பிளஸ் ஆரம்பிக்கும். சரிங்களா. மைனஸ் போட்டுக்கிறோம். என்ன இருக்கு, b இருக்கு இல்லையா. b by a, அதாவது இது ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம் இல்லையா. ax ஸ்கொயர்ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், bx ன்றது செகண்ட் டேர்ம், c ன்றது தேர்ட் டேர்ம். சோ when you are finding summation 1 செகண்ட் டேர்ம் divided by ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ். இப்போ மைனஸ் வந்துச்சு, அடுத்து பாசிட்டிவ் தான், பாசிட்டிவ். அடுத்து நான் என்ன சொன்னேன், b by a. அப்ப நெக்ஸ்ட் என்ன வரணும், c by a. புரிஞ்சுதா. அடுத்து cubic equation. cubic equationல let the roots be alpha, beta and gamma. இதோட ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும். cubic னா ஹையஸ்ட் பவர் என்னவா இருக்கணும், 3 ஆ இருக்கும். அப்ப ax cube plus bx square plus cx plus d is equal to 0. This is how we represent the cubic equation. நமக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். 3ன்றதால என்ன எத்தனை வரும், சமேஷன் 1 சமேஷன் 2 சமேஷன் 3. சமேஷன் 1 என்ன கொடுத்துருக்கிறதெல்லாம் சம் பண்றது. ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா முடிஞ்சு. சமேஷன் 2 னா we have to multiply and add இல்லையா. அப்ப ஆல்ஃபா இன்டு பீட்டா பிளஸ் ஆல்ஃபா இன்டு காமா பிளஸ் பீட்டா இன்டு ஆல்ஃபா. அடுத்து மூணுமே மல்டிப்ளை பண்ணணும், ஆல்ஃபா பீட்டா காமா. இப்போ என்ன வரும், ஸ்டார்டிங்ல பார்த்தோமே மைனஸ் பி பை ஏ பிளஸ் சி பை ஏ minus d by a. Understood? This is for cubic equation. அடுத்து quadratic equation. Quadratic equation is nothing but highest power will be 4. So ax power 4 plus bx cube plus cx square plus dx plus e is equal to 0. புரியுதுங்களா. இப்போ என்ன வரும், ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், let the roots be, I'm just assuming roots என்னன்னா alpha, beta, gamma and delta. So இப்போ என்ன வரும், summation 1, summation 2, summation 3 and summation 4. அப்ப summation 1 னா just நாலுமே ஆட் பண்றது. alpha plus beta plus gamma plus delta. அடுத்து alpha beta plus alpha gamma plus alpha delta. So beta கூட பண்ணணும், beta gamma plus beta delta. Sorry, beta delta. அடுத்து gamma delta. சரிங்களா. இப்போ 3 3 ஆகுது, 3 மூணு டேர்மா ஆட் பண்ணணும். 3 மூணு டேர்மா எப்படி ஆட் பண்ணுவோம், alpha beta gamma plus alpha beta delta. அடுத்து beta gamma delta plus alpha gamma delta. புரிஞ்சுச்சா. அடுத்து சமேஷன் 4ல
you have to multiply all the four together, alpha, beta, gamma, delta. பார்த்ததுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன வரும்? மைனஸ் பி பை ஏ, சி பை ஏ, மைனஸ் டி பை ஏ, அடுத்து இ பை ஏ. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஃபைண்ட் தி ஈக்குவேஷன்ஸ். அடுத்து ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த பேசிக் ஃபார்முலாஸை தெரிஞ்சுக்கிட்டா, அடுத்து ஒரு பேசிக் ஃபார்முலாஸ் இருக்கு. இந்த பேசிக் ஃபார்முலாஸை தெரிஞ்சுக்கிட்டா இட் வில் பி ஈஸி டு சால்வ். ஃபர்தர் ஆனா சால்வ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அது என்ன நம்ம இப்போ பார்ப்போமா? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கு. ஆல்ஃபா பீட்டா பதிலா ஜஸ்ட் சிம்பிள் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் ஏபி தான். ஏபிசிடி அந்த மாதிரி தான் இருக்கு. அது பதிலா தான் நான் இங்க ரூட்ஸா கன்சிடர் பண்ணிருக்கேன். ஆல்ஃபா பீட்டா அது போட்டுருக்கேன். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் என்ன? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. சரிங்களா? அடுத்து ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா காமா பிளஸ் பீட்டா காமா. அடுத்து ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர். ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர். அதுக்கு என்ன வரும்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஆல்ஃபா பீட்டா பிளஸ் ஆல்ஃபா காமா பிளஸ் ஆல்ஃபா டெல்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் பீட்டா டெல்டா பிளஸ் காமா டெல்டா. அடுத்து a plus b the whole cube. a plus b the whole cube formula. a plus b the whole cube formula என்ன வரும்? a cube plus 3a square b plus 3ab square plus b cube. அடுத்து a minus b the whole cube formula என்ன வரும்? a cube minus 3a square b plus 3ab square minus b cube. Okay? So these are the formulas to be known to solve this third chapter. Thank you.